திருச்சியில் வந்தீங்கன்னா வாங்க மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு. இப்போ யதார்த்தமாக ஒரு கால் பண்ணி நான் திருச்சியில் தான் இருக்கேன், ஏன்னா அவர் சென்னையில் ஒர்க் பண்ணுறாரு, திருச்சியில் இருக்கேன் வாங்க மீட் பண்ணலாம், அவரோட கார் வந்து பாருங்கள் அப்படின்னாரு. சரி நானும் அது பக்கமாக தான் இருந்தேன், ஓகே வரேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்கேன். வாங்க இப்போ பார்க்கலாம் வரேன். ஒரு வழியாக அவர் போட்ட லொக்கேஷன் வந்தாச்சு, அங்கே இருக்கார் பாருங்க. ஹாய் ப்ரோ. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா. ரொம்ப மாசம் ஆச்சு மீட் பண்ணோம், மீட் பண்ணினே இருந்தோம், இந்த லாஸ்ட்டாக மீட் பண்ணியாச்சு. இவரோட கார் தான் இது, எல்லாம் நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காரு. சிங்கிள் ஓனர் 2001 மாடல் இது. அவங்க தாத்தா காலத்துலேருந்து இப்போ வந்து அவங்க அப்பா யூஸ் பண்ணி இப்போ இவர் யூஸ் பண்ணுறாரு. நல்லா ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. எல்லாம் கோயா சீட்ஸு, டோர் பேட்ஸுங்க எல்லாமே நீட்டாக க்ளீனாக அதுவும் கவர் பார்க்கறதால நல்லா. இவர்கிட்ட எல்லாமே, அதாவது மேனுவல் புக்லேருந்து எல்லாம் வச்சுருக்காரு. வண்டி ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணி, அதுவும் அவங்க தாத்தா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. வண்டிக்கு ஓடுற பிரச்சனை ஆனாலும் உடனே பண்ணிடணும் அப்படின்ட்டு யோசித்து எல்லாமே வந்து ஆனிமலைஸ் தான். சொல்லுங்கள் பிரதர். இன்சூரன்ஸ்லேருந்து வண்டி வாங்கினது 3 ஃபைல் வச்சுருக்காரு. எல்லாம் வண்டியோட ஃபுல் ஹிஸ்ட்ரி இதில் வச்சுருக்காரு. அதே மாதிரி இந்த மாதிரிலாம் வந்து வண்டிங்க வச்சுருக்கவங்களாம் ரொம்ப ரொம்ப கம்மின்னு தான் நான் நினைக்கிறேன். இதெல்லாம் பார்க்கும் போது ஃபுல் சர்வீஸ் வந்து ரெக்கார்ட்ஸ் வச்சுருக்கீங்க, சூப்பர். அதே மாதிரி இது வரைக்கும் ஃபைல் பண்ணிடுறேன். அதுக்கு இல்லாமல் ஒரு இன்ச் சவுண்டு வந்தாலுமே சர்வீஸ் இல்லாமல் கடைசியாக கம்பெனிலேயே கூப்பிட்டு, சார் 2014 வந்து சர்வீஸ் முடிஞ்சிருச்சு, நீங்கள் வெளியில் பார்த்துக்கங்கன்னு சொன்னதுக்கப்புறம் சர்வீஸ் வெளியில் பார்க்குறேன். அதுவும் ஒரே பர்சன் தான், மாற்றி மாற்றி பண்ண மாட்டேன். ஓகே, ஃபுல் இதுவும் பின் டு பின் க்ளீனாக நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இவரோட தாத்தா. அண்ட் தாத்தாக்கு அப்புறம் எங்கள் அப்பா, அப்பாவுக்கு அப்புறம் இவர் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காரு. ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் வண்டியோட மேனுவல் புக்லேருந்து வண்டியோட ரெக்கார்ட்ஸ் எல்லாமே, அதாவது இன்றைக்கி தேதி வரைக்கும் என்னென்ன சர்வீஸ் பண்ணியிருக்காங்க எல்லாமே வந்து பக்கா ரெக்கார்ட்ஸோடு வச்சுருக்காரு. வண்டி வந்து 2001 வாங்கியிருக்காங்க. அதோட ப்ரொஃபார்மா இன்வாய்ஸ் பாருங்கள், 3,66,500 வண்டியோட காஸ்ட். இன்றைக்கி எல்லோரும் சூப்பர் கிங்ன்ட்டு தேடிட்டு அவ்வளோ ஆசையாக இருக்கீங்க பாருங்கள். 2001 அவங்க தாத்தா வந்து 20,500க்கு கம்ப்ளீட் சூப்பர் கிங்கோட யூனிட் மாட்டியிருக்காங்க. அதுக்கும் மேலே வந்து கோயாஸோட பில் பாருங்கள், எல்லாம் பக்காவாக வச்சுருக்காரு. 2001 கோயாஸோட கொட்டேஷன் பாருங்கள், 20,700 rupees சீட்டுக்கு மட்டும். அதில் வந்து இந்த ஃபேப்ரிக் ஃபிட்டிங் பண்ணத்தே இது எடுத்த பில்லு, ஃபிட்டிங் பண்ணி எடுத்த பில் இது. இந்த டோர் பேட்ச்க்கெலாம் ரெக்ஸின்னு, சீட்ஸ்க்கு வந்து இந்த வெல்வெட் மெட்டீரியல் கிரே கலரில். என் வண்டியும் ஒரு வாட்டி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டார். ஓகே ஓட்டி பாருங்கன்னு சொன்னேன். நல்லா தான் இருக்கா. வண்டியோட இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காரு. இந்த பாஷோட ஹார்ன் ரொம்ப நல்லா இருக்குது, இதெல்லாம் கிடைக்கிறதே இல்லை இப்போ. நீங்கள் பார்க்குறவங்க யாராவது இந்த ஹார்ன் வச்சுருந்தீங்கன்னா சொல்லுங்கள், எனக்கு ஒரு செட் கொடுங்க. ரொம்ப நாளாக வர சொல்லி கூப்பிட்டுட்டு இருந்த ஃப்ரெண்டை போய் மீட் பண்ணியாச்சு. உண்மையாகவே போன அப்புறம் தான் தெரியுது, வண்டி வந்து
நான் வச்சுருக்க வண்டிலாம் ஒன்றுமே இல்லை. அதாவது இந்த மாதிரிலாம் வண்டி மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கிறது வந்து உண்மையாக ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா அவங்க தாத்தாக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இதில். ஸோ அதே மாதிரி அவங்க அப்பாவும் மெயின்டைன் பண்ணியிருக்காரு. அடுத்தது விஜேந்தரும் அவரும் மெயின்டைன் பண்ணியிருக்காரு. நல்லா மெயின்டெனன்ஸ், வண்டி ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணி சூப்பர் கண்டிஷனில் இருக்குது. உண்மையாகவே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இன்றைக்கி. அவரை போய் பார்க்கணுன்ட்டு யதார்த்தமாக தான் அவர் ஃபோன் பண்ணியிருந்த போது நான் அவர் வீட்டு பக்கத்தில் இருந்தேன். வண்டி போய் பார்த்தா நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். எல்லாம், அதாவது வண்டி வாங்கின பில் முதல் கொண்டு எல்லாமே பத்திரமா வச்சுருக்காரு. வண்டியும் வந்து அந்த நான் சின்ன வயசில் இந்த ஊருக்கெலாம் போகும்போது அம்பாசிடரில் போயிருக்கேன். அந்த ஃபீல் அந்த வண்டியில் உக்காரும் போது, என் வண்டியிலையும் எனக்கு அந்த அளவு தெரியல, அவரோட வண்டியில் உக்காரும் போது அதோட ஃபீலே தனியாக இருக்குது.